ஓம் கினீஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு 2025 நல்லா இருக்குங்க. அமர்க்கலமாக இருக்குது. 2025 ஆரம்பமே நல்லா இருக்குது. தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அது ராசிக்குன்னு போட்டிருக்கிறேன். 2025 எப்படி உங்களுக்கு போகுதுன்னு அதில் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் 2 நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்களை சொல்கிறேன். ஜனவரி மாதம் 31 நாள் வருது. அந்த 31 நாளில் என்றைக்கு ராஜயோகமுள்ள நாட்கள் அதை பஞ்சாங்கத்தில் பார்த்து சொல்கிறேன். ஏற்கனவே உத்தர நட்சத்திரத்துக்கு வீடியோ போட்டேன், தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நேற்று. அதனால் உத்தர நட்சத்திரத்துக்காரங்க அந்த வீடியோ பாருங்கள். 2025 அதிர்ஷ்டம் யோகமுள்ள நாட்கள்னு ராஜயோகமுள்ள நாட்கள்னு போட்டிருக்கிறேன். நேற்று தான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் சர்ச் பண்ணால் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் அஸ்தம் சித்திரை இந்த 2 நட்சத்திரத்துக்குமே ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்களை போட்டிருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் சரியா? எந்தெந்த நாட்கள் என்னென்ன யோகம்னு அதை சொல்லியிருக்கிறேன். அதுபோக அன்றைக்கி என்னென்ன வகையில் யோகம் கிடைக்கும், யாருக்கு எப்படி கிடைக்கும் அதையும் சொல்லியிருக்கிறேன். ராசி பலன்கிறது வேறு, ராசிக்கு போடுறதுங்க வேறு, நட்சத்திரத்துக்குன்னு யோகம் வேறு. நட்சத்திரத்துக்குன்னு ஒரு யோகம் இருக்குது. ஒரு பொதுவாக ஒரு மனிதனுக்கு 3 தரப்பட்ட யோகம் இருக்குது. நட்சத்திரம், ராசி, லக்கணம். லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும், அதுக்குள்ளே உள்ள ஒரு உட்பிரிவு. ஸோ 3 விதமான யோகம் நடக்கும்: லக்கணம், ராசி, நட்சத்திரம். இது 3ஐயும் கூட்டி தான் பலன்கள் சொல்ல முடியும். ஒவ்வொரு மனிதனுக்குமே அன்றாட இது நடந்துட்டு தான் இருக்கும் சரியா நேர்களே? நமக்கு தெரியாது, பட் ஜோதிடர்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா கரெக்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அன்னைக்கு தேதிக்கு குரு பலம், சுக்கிர பலம், புதன் பலம், சந்திர சூரியர்கள் பலத்தை கொடுப்பாங்க சரியா? அந்த இயற்கை சுபகிரகங்கள், ஒளிக்கிரகங்கள், சூரிய சந்திரர்களும் சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களுமே நல்ல பலங்களை கொடுப்பாங்க. இந்த கிரகங்கள் நல்லதை தான் செய்யும். நல்லதை பலதரப்பட்ட விஷயத்தில் செய்யும், பல வகையில் செய்யும். கெடு பலங்களை கொடுக்குற கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், ராகு, கேதுகள். அவங்க கெடு பலங்களை செய்வாங்க. ஒரு காரியத்தை எண்ணி போகிறீங்க, உங்கள் பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு நினச்சி போகிறீங்க. அங்கே டக்குன்னு போன அன்றைக்கி அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா அன்றைக்கி புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் சரியா? புதனும் குருவும் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். 2 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு உங்கள் பையனுக்கு அன்றைக்கி ஸ்கூலில் உடனே இடம் கிடச்சிரும். சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அலைச்சல் இருக்கும் சரியா? அலைஞ்சு தெரிஞ்சு அப்புறம் போய் சேர்க்கணும். இப்படி தான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். ஸோ இப்போ கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரத்தை எடுத்து அதுக்கு பலன்களை சொல்கிறேன். அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு யோக நாட்கள் வர்ற அன்றைக்கி சொல்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா நான் சொல்கிறதே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். சார் இந்த நாளில் நீ சொல்கிற சார் மற்ற நாட்களுக்கு என்ன சார் செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாட்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள். நான் சொல்கிற நாட்கள் யோக நாட்கள், அன்றைக்கி அந்த யோகம் நடக்கும். மற்ற நாட்களுக்கு அது என்ன கிழமை வருதோ அந்த கிழமைக்குள்ளே வழிபாடு பண்ணுங்கள் சரியா? 2 நட்சத்திரத்துக்காரங்களுமே இந்த வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கினா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவநாமத்தை சொல்லுங்கள். திங்கக்கிழமை வருதுன்னா அன்றைக்கி அம்பாளை கும்பிடுங்க, சக்தி நாமத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா சிவநாமத்தையும் சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தேசி கவசம் படிங்க. புதன்கிழமை பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். வியாழக்கிழமை சிவநாமத்தை சொல்லுங்கள், இல்லைனா தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. வீட்டில் கும்பிட இருந்தால் 18ஆம் பட கருப்பசாமி, ஐயப்பன், சாஸ்தா, ஐயனார் இவங்க படத்தை வச்சு கும்பிடலாம். இல்லைனா அவங்க நாமத்தை சொல்லலாம். ஓகே, நாமத்தை கூட சொல்லலாம். உருவ வழிபாடு கூட தேவையில்லை, மனதால் கூட நீங்கள் நாமத்தை சொல்லலாம். சரி, இப்போ யோக நாளுக்கு போவோம். யோக நாளில் அஸ்தத்துக்கு எடுத்துக்கிறோம். அஸ்தத்துக்கு ஜனவரி மாதம் 14, 23, 5ஆம் தேதி இந்த நாட்கள் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 நாட்களும் என்ன சார் யோகம் கிடைக்கும் அப்படின்னா, அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்க நல்லாயிருக்கும், அரசியல் காரியங்கள் நல்லபடியாக முடியும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், தோட்டக்கலை பயிர் வச்சுருக்கிறவங்க, உர சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கிறவங்க, மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க, அதுபோக எரிசக்தி, எரிபொருட்கள், மின்சார தயாரிப்பு இது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எனர்ஜின்னு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாப்பனுடைய ஆதரவு இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, ஒரு கௌரவமாக இருப்பீங்க, ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும் அன்றைக்கி உங்களுக்கு சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக இந்த ஹோட்டல்ஸ், இந்த ஈவினிங் ஸ்டால் வச்சுருக்கிறாங்களா, சப்பாத்தி கடை, பரோட்டா கடை, அதுபோக இந்த பேக்கரி வேலை பார்க்குறவங்க, பிஸ்கட் ரொட்டி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரியா நேர்களே? ரைட்டு. அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த நாட்களும் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில் சார் யோகம் கிடைக்கும் அப்படின்னா, அன்றைக்கி நல்லா இருப்பீங்க, தாய் உள்ளத்தோடு இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க, மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆசாபாசமாக இருப்பீங்க, உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கணவன் மனைவி ஒரு புரிதல் நல்லாயிருக்கும், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், அதுபோக இந்த தண்ணி கேன் வியாபாரம், ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீன் ஸ்டால், மீன் வியாபாரம் பண்ணுறவங்க, ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இறைச்சி கடை வச்சுருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்க, தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, நீர் சம்மந்தப்பட்ட
வேலைகள் பார்க்குறவங்களுக்கும் மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. அடுத்து வந்து ஜனவரி 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி. நான் நாட்களை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி தான் எடுத்துருக்கிறேன் நான். சரியா? ஏன்னா அப்படி தான் பலன்களை சொல்ல முடியும். ஏன்னா அந்த கிரகத்துக்கு ஏற்ற நாட்கள் வரும்போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஜனவரி 8, 17, 26 இந்த நாட்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த வகையில் சார் நல்ல விதம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும், படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க டீச்சர் வேலை, ப்ரொஃபஸர், லெக்சரர் நல்லாயிருக்கும், கல்வி அறக்கட்டளை வச்சிருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சிருக்கவங்க நல்லாயிருக்கும், வியாபார மன்றங்கள் நல்லாயிருக்கும், நவதான வியாபார மன்றங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டவங்க இயல், இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல், திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, அப்புறம் தவில் வாசிக்கிறவங்க, மேலதாளம், கொட்டு, இப்படி நிறைய சொல்லிட்டே பல இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்க, விஞ்ஞான தொடர்பில் இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து நிறைய சொல்லலாம். விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட தொழில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்து வந்து ஜனவரி 12, 21, 30 இந்த நாட்களும் அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள ராஜயோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நல்லா கையில் காசு பணம் இருக்கும், நல்லா செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருக்கும், வர வேண்டிய பணம் வரும். கடன் எதுவும் கொடுத்துருந்தா கடனை திருப்பி கொடுத்துருவாங்க, எதிர்பாராத பணம் வரவு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும், பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும், பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கலாம், அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். கூடுதலாக உங்களுக்கு வந்து இந்த வேலை பார்க்குறவங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, வட்டி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, கருவூலம், வருமான வரி, இன்கம் டேக்ஸ், ஐடி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இடி இதெல்லாம் வந்து பணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான். இந்த துறையில் இருக்கிறவங்க, நிதி அமைச்சகத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ரிசர்வ் பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நல்லாயிருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட இடம் எங்கெங்கே இருக்கோ அவங்களுக்குலாம் நல்ல மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கோயில் திருப்பணியில் இருக்கிறவங்க, ஆலய திருப்பணியில் இருக்கிறவங்க, இந்து சமயத்துறையில் வேலை பார்க்குறவங்க, பூஜை கடை, பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்களுக்கும் மிக நல்லாயிருக்கும். மஞ்சள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், மஞ்சள் துணி, சந்தனம், பூஜை புனஸ்கார பொருட்கள், இவங்களுக்கும் அந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 16, 25, 7 இந்த நாட்களும் அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. எந்த வகையில் சார் யோகம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா இருப்பீங்க, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், மனைவி கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. இந்த வீடியோ கேட்குற நேர பொறுத்து நீங்கள் ஆண்னா பெண்ணுனா ஆண், கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும், அந்த வழி சொந்த பந்தம் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, வேண்டியதை வாங்கி சாப்பிடுவீங்க, பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், கலகலப்பாக இருப்பீங்க, பிக்னிக் எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வருவீங்க, அவுட் சோர்ஸ் போயிட்டு வருவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜவுளி கடைக்கு போகலாம், நகை கடைக்கு போகலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகலாம், ஒரு பெரிய மாலுக்கு போகலாம், அதில் ஹோட்டலில் போய் நல்லபடியாக ஈவினிங் டைம் சாப்பிட்டு வரலாம். இப்படி சந்தோஷமாக இருக்கும், நல்ல கையில் காசு பணம் இருக்கும், செழிப்பாக இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ் வைப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் எடுத்துட்டோம்னா துணி கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, மால் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். சரியா? இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாசனை திரைவங்கள், பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக நல்லா பார்க்கப்படுகிறது. சிலவர் வீட்டிலே சில பொருட்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க நல்லாயிருக்கும். போர்டிங் அண்ட் லாட்ஜ் வச்சுக்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, நில புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் ஜனவரி மாதம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து சித்திரை, செவ்வாயோட நட்சத்திரம், இவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்களில் நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து அந்தந்த நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்கிறேன். சரியா? பொறுமையாக கேளுங்க. சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா, ஜனவரி 11, 20, 29, 15, 24, 6, 9, 18, 27, ஜனவரி 4, 13, 22, 8, 17, 26 இந்த நாட்கள் 15 நாட்களுமே உங்களுக்கு ராஜயோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா மாதத்தில் 15 நாட்கள் நல்லா இருக்குங்க. சரியா? மாதத்தில் 15 நாட்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுவீங்க. அது எப்படி சந்தோஷப்படுவீங்கன்னு நான் அடுத்து சொல்கிறேன், அதை பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி 11, 20, 29 இந்த நாளில் அன்றைக்கி நல்லா இருப்பீங்க. சரியா? ஒரு நல்லா இருப்பீங்க, ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்வீங்க, ஒரு மனதில் ஒரு தைரியம் இருக்கும், இலகுவாக இருக்கும், மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும், தாயுடைய அன்பு இருக்கும், வீட்டில் குடும்பத்தில் நல்லா ஜகஜமாக பழகுவீங்க, வயிற்றுக்கு ருசியாக சாப்பிடுவீங்க, சாப்பாடு பிரச்சனை எதுவும் இருக்காது. குறிப்பாக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சுருக்கவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? தொழில் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்குது, அதில் ஒரு ஏற்றம் எல்லாமே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 15, 24, 6ஆம் தேதி இந்த நாள் அன்றைக்கி நல்லா இருப்பீங்க. அரசாங்க வேலைகள் கை கொடுக்கும், அரசு விஷயத்தில் உள்ள வேலைகள் மலமலன் முடியும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வெகுமதி பாராட்டு கிடைக்கும். அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்க, கால்நடை வச்சுருக்கிறவங்க, தோட்டக்கலை வச்சுருக்கிறவங்களுக்கும் மிக நல்ல ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது. இது ஃபெர்டிலைசர் உர சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும்.
ஆள் நல்லா தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, அதிகாரமாக இருப்பீங்க. அரசாங்க உயர்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளோட சந்திப்பு கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் அப்பா அம்மானுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருக்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 9, 18, 27 ஜனவரி மாதம் இந்த 3 நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து கலை சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கும் நல்லாயிருக்கும். கலை நிறையா இருக்குது. சரியா நேர்களே, இன்றைக்கி சினிமா படம் போகிறது, ட்ராமாவுக்கு போகிறது, ஆடல் பாடல், இயலிசை, நாடகம், ஓவியம், இவங்களுக்குலாம் நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர்ஸ், இவங்களுக்கும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறவங்க, ஜோதிட சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, அதுபோக வந்து வித்வான்கள், பேசி பழிக்கிறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, சினிமா ஆர்டிஸ்ட், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்து வந்து ஜனவரி 4, 13, 22 இந்த நாட்கள் உங்களுக்கு கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், செழிப்பாக இருப்பீங்க, கோயில் குளத்துக்கு போட்டு வருவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 8, 17, 26 நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். மனைவியால் ஒரு சந்தோஷம் இருக்கும், தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும், காதல் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. என்ன சினிமாவுக்கு போவீங்க, இல்லைன்னா எங்கேனாச்சும் வெளியே பீச் இல்லை அவுட் ஸ்டேஷன் எங்கேனாச்சும் காரை எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு வருவீங்க. இப்படி சில அமைப்புகள்லாம் அந்த ஜனவரி 8, 15, 26 இந்த 3 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும் நட்சத்திரத்துக்குன்னு. ராசிக்கு வந்து வேறு பலன்கள், அதுலேயும் இப்படி தான் நடக்கும். ஒரு தனி மனிதனுக்கு என்ன சார், குடும்பம், உத்தியோகம், வியாபாரம், இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் எல்லாமே அமையும். வீட்டில் இருந்தோம்னா எங்கேனாச்சும் வீட்டில் இருந்தால் ஒன்று சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருந்தால் எங்கேனாச்சும் கூட்டு போவோம், சண்டை போட்டோம்னா என்ன செய்வோம், யார்கிட்ட பேச மாட்டோம், தனிமையில் இருப்போம். தொழிலுக்கு போயிட்டோம், தொழில் நல்லபடியாக இருக்குது, பணம் சம்பாதிப்போம், அடுத்து பிஸ்னஸுக்கு என்ன செய்யலாம்னு யோசிப்போம், பொருளை வாங்குவோம், பொருளை விற்போம். இதுதான் தொழில். வாங்குறது கொடுக்கறது, இதுதான் தொழில். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உற்பத்தி, அடுத்து வந்து சேல்ஸ், இது 2 தான் தொழிலில் உள்ள சாராம்சமே. அடுத்து வியாபாரம் அப்படித்தான். ஸோ மனித வாழ்க்கை இதுக்குள்ளே தான் மூணுக்குள்ளே தான் முடங்கி போய் கிடக்குது. சாதாரண மனிதனுக்கு வந்து தொழில், வியாபாரம், குடும்பம். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பார்க்கணும், கொடுத்த வேலையை பார்த்துட்டு வரணும், மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். ஓகே நேயர்களே, அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பண்ணணும். சரியா, அரசியல் பண்ணணும், மக்களை வந்து உசி போட்டுகிட்டே இருக்கணும். இதுதான் அரசியல்வாதியோட வேலை. எதனாச்சும் ஒன்று சொல்லணும், டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், ஒரு கருத்தை சொல்லணும், அப்படியே மக்களை வந்து ஒரு பதற்றத்தோடையே வச்சுருக்கிறது தான் அரசியல்வாதியோட வேலை. ரைட்டு, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்து கன்னி ராசிக்கு அஸ்தம், சித்திரை 2 நட்சத்திரத்துக்கு வந்து ஜனவரி மாதம் யோக நாட்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் அது எந்தெந்த வகையில் யோகம் கிடைக்கும் அதையும் ஒரு சிறு குறிப்பு சொல்லியிருக்கிறேன். ஓகே நேயர்களே, மற்ற நாட்கள், இந்த நாட்கள் போக மற்ற நாட்கள் என்ன கிழமையில் வருதோ அன்றைக்கி வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதை வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அஸ்தம், சித்திரை நட்சத்திர நேயர்கள் சில சௌபாகியத்தோடு பல வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.